வணக்கம். மத்திய அரசோட கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வருவதுதான் ஜவஹர் நவோதயா பள்ளிகள். நாடு முழுவதும் தமிழ்நாடு தவிர்த்து 653 பள்ளிகள் செயல்பட்டு வருது. தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் இதற்கு விதிவிலக்கா இருக்கு. இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறதும் வழிகாட்டல் அப்படிங்கிறதையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. 40 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி வர்றாங்க. காரணம் இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லப்படுது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பின்தங்கிய, குறிப்பா வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவர்களுடைய மாணவர்கள் பயன்பெறணும், தரமான கல்வி அவங்க கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1986ஆம் ஆண்டு இந்த திட்டமானது வரையறுக்கப்பட்டு கொண்டு வரப்படுது. ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா 2 மாநிலங்களிலையும் 2 பள்ளிகள் அப்படின்றது முதலாக தொடங்கப்படுது. இப்போ நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு 653 அப்படின்ற நிலையை அடைஞ்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிகள் கூட இல்லை. நவோதயா பள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு உண்டு உறைவிட பள்ளி. அங்கேயே மாணவர்கள் தங்கி படித்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இருக்குது. இது மேற்கு வங்கம் அப்படின்றது சில ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கான அனுமதியை கொடுத்து அங்கும் பள்ளிகள் தொடங்கப்பட்டது. ஸோ இந்தியாவிலேயே நவோதயா பள்ளிகள் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லப்படுது. உண்டு உறைவிட பள்ளியாக இருந்தாலும் இது 8ஆம் வகுப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட, அதாவது 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி கல்வியில் தான் இருக்கு. 8ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமா இருக்கு. 8ஆம் வகுப்புக்கு மேல இது ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்றதும் விருப்ப மொழியாக தேர்வு செய்யப்படுது. ஸோ இந்த இடத்துல தான் தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கையை முன்வைத்து இந்தி திணிப்பு அப்படிங்கிற வாதத்தை நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. ஆனால் அதை நீதிமன்றம் வேறு மாதிரியான கேள்விகளோடு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இந்த பள்ளிகளுக்கான அனைத்து நிர்வாகமுமே மத்திய அரசு தான் செய்யுது. அதாவது ஆசிரியர்கள் நியமனம், பள்ளியினுடைய பராமரிப்பு, மாணவர்களுடைய உணவு மற்றும் கல்வி, உடை போன்ற எல்லா விஷயங்களையுமே மத்திய அரசு பார்க்குது. முதலாக இந்த பள்ளிகள் வேண்டும் அப்படி சொல்லி குமரி மகா சபா மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தாக்கல் பண்றாங்க. அந்த வழக்கை தீர விசாரித்த நீதிமன்றம் அப்பவே இந்த பள்ளிகளை தொடங்குவதற்கான ஆவண செய்யணும் அப்படி சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடுறாங்க. நவோதயா பள்ளிகள் வேண்டும்னு சொல்லி ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனா, நவோதயா பள்ளிகளால் தமிழ் மொழி பாதிக்கப்படும் சொல்லி அப்போதைய கல்வி அமைச்சர் சி அரங்கநாயகம் இதை எதிர்த்து இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கு, சோ இந்த நவோதயா பள்ளிகள் இந்தி மொழியை திணிக்கின்றன என்ற வாதத்தோடு எதிர்கருத்தாக இந்த பள்ளிகள் வேண்டாம் என்கின்ற வாதத்தோடு நீதிமன்றத்தில் வாதிட செய்கிறாங்க. வழக்க தீர விசாரித்த நீதிமன்றம் நவோதயா வித்யா அகாடமியினுடைய அந்த தரவுகளை எல்லாம் வாங்கி பார்த்த நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அதாவது 2017ஆம் வருஷமே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுது. 1ஆம் வகுப்பிலிருந்து கிட்டத்தட்ட 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி கல்வியில அவங்க படிக்கிறாங்க. தமிழ் கட்டாய பாடமா இருக்கும். அதுக்கப்புறம் 9, 10லையுமே கூட தமிழ் ஒரு பாடமாகவும் இருக்கும். ஸோ இது எந்த இடத்துலையுமே இந்தி திணிப்பு அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஸோ இதற்கான தடையை தமிழக அரசு விலக்கி அனுமதியை கொடுக்கணும், இதற்கான வேண்டிய விஷயங்களை செய்யணும்னு சொல்லி 2017 நீதிமன்றமானது தீர்ப்பளிக்குது. ஆனால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்கிறார்கள். நவோதயா பள்ளிகளுக்கான இடம் அப்படிங்கிறதா இங்க கூடுதல் பேசுபொருளாக இருக்கு. மாநில அரசினுடைய வாதமாகவும் அது வைக்கப்படுது. கிட்டத்தட்ட 30 ஏக்கர் நிலத்தை இந்த நவோதயா பள்ளிக்காக மாவட்டம் தோறும் கண்டறிந்து அதை அந்த பள்ளி நிர்வாகத்திற்கான இடமாக கொடுக்கணும் அப்படின்ற வாதம் தான் முன்வைக்கப்படுது. அதாவது தமிழகத்தில் ஏற்கனவே கல்வி கட்டமைப்பு அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையில, தமிழகத்தினுடைய அரசு பள்ளிகள் மிகச் சிறப்பான கல்வியை கொடுத்து வர நிலையில இவ்வளவு பெரிய இடத்தை மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்காக நாங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற வாதத்தையும் இவங்க எல்லாம் முன்வைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கேட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. நீதிமன்றத்தில் பிரதிவாதமாக வைக்கப்பட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிராமப்புற ஏழை மாணவர்கள் இந்த கல்வியை பெறுவாங்க. ஒரு சில 10 ஆண்டுகளுக்கு முன்பே இது அனுமதிக்கப்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த பள்ளியின் மூலமாக தரமான கல்வியை பெற்று வெளியே வந்திருப்பார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பை தமிழக அரசு மொழிக் கொள்கை அப்படின்ற பேர்ல மறுக்குது அப்படின்ற வாதத்தை முன் வச்சிருக்காங்க. நீதிமன்றம் அதை ஏற்றிருக்கு. இந்த பள்ளிகளினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக எடுக்கப்படுது. ஸோ இந்த எக்ஸாம்ல இருந்து ஃபில்டர் செய்யப்பட்டு இதுலேயும் இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட 75% அளவுக்கான மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள். குறிப்பிட்ட அந்த பள்ளியிலிருந்து இவ்வளவு தூரம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பல கட்டுப்பாடுகளும் சேர்க்கை நடைமுறை விதிமுறைகளும் வகுக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னா, 2019 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட நீட்ல 80% நவோதயா பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது போக ஜேஇ அட்வான்ஸ்டு தேர்வுகளையும் 20% மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் அப்படிங்கிறது மாணவர்களுடைய உயர்கல்விக்கும்
போட்டித் தேர்வுகளுக்குமான ஒரு மிகப்பெரிய உந்துதலா இருக்கிற நிலையில இது கூடுதல் பலமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு கூடுதல் பலமாக பார்க்க வேண்டாமா அப்படின்ற கருத்தும் இப்போ ஓங்கி ஒலிக்குது. மிகச்சிறந்த கல்வியை கொடுக்கக்கூடிய இந்த நவோதயா பள்ளிகளை ஏன் தமிழக அரசு தவிர்க்குது அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் கல்வி கட்டமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கு. மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறதும் இருமொழி கொள்கை அப்படிங்கிறது மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை கொடுத்திருக்கு. இந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தரத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய தரத்திற்கும் பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாடு உயர்வாகத்தான் இருக்கு அப்படின்ற வாதங்களை எல்லாம் தமிழக அரசு வச்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இங்கு இந்தி எந்த பள்ளியிலும் கற்பிக்கப்படவில்லையா அப்படின்றதான் பிரதான கருத்தா இருக்கு. தனியார் பள்ளிகள்ல கட்டணம் செலுத்தி பயிலக்கூடிய பள்ளிகள்ல பல பள்ளிகள்ல அதுவும் இன்னும் சொல்ல போனால் நெருக்கமாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் கூட இந்தி மொழி அப்படின்றது ஒரு பாடமாகவும் விருப்ப மொழி தேர்வாகவும் இருக்கு. அங்கு இந்தி படித்து மாணவர்கள் வெளிவருகிறார்கள். ஆனால் ஏழை மாணவர்களுக்கு மட்டும் இந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இருமொழி கொள்கை அப்படிங்கிறத வச்சு இந்த நவோதயா பள்ளிகளை எதிர்ப்பது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதற்கு இன்னொரு சான்றாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அந்த பள்ளிகள் ஏற்கனவே மத்திய அரசினுடைய ஊழியர்களுக்காக இருக்கப்பட்ட பள்ளி. அங்கும் குறிப்பிடத்தகுந்த அளவு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த பள்ளிகளில் சேர்வதற்காக மக்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள், ஒவ்வொரு வருஷமும் அங்கே சேர்க்கையின் போது எவ்வளவு டிமாண்ட் நடக்குது அப்படிங்கிற விஷயமும் பார்க்கலாம். இங்க இப்போ இந்த அளவுக்கு இந்தி தமிழ்நாட்டில் இருக்கிறது, பள்ளிகளில் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆனால் நவோதயா பள்ளிகளால் மட்டுமே இது இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறதும் இந்தி திணிப்பு அப்படிங்கிறது வந்துவிடும் சொல்லி தமிழக அரசுடைய வாதம் எந்த அளவிற்கு ஒரு பிற்போக்குத்தனமா இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. 40 ஆண்டு காலமாக ஏழை மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய இந்த வாதம் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி உச்சநீதிமன்றம் வரை சென்று பள்ளிகள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசினுடைய போக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மதித்து அதற்கு மேற்கொண்டு அதாவது வேண்டிய ஆவணங்களை செய்யுமா தமிழக அரசு அப்படின்றதையும் தாண்டி இதற்கு மேலும் தமிழக அரசினுடைய இந்த வாதங்கள் மக்களிடம் எடுவிடுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு. மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.